ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு கூட அருமையான வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அந்த வகையிலே 136வது சங்கீதத்திலே 1வது வசனத்தை நான் இன்றைய தியானத்துக்காக தெரிவு செய்திருக்கிறேன். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீதக்காரன் கர்த்தரை துதிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அநேக நன்மைகளை அவர் இந்த சங்கீதத்திலே எழுதியிருக்கிறதை, பாடியிருக்கிறதை நாம் காணலாம். பிரியமானவர்களே, ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பது, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எனக்கென்று ஒரு யாதியை நான் ஏற்படுத்துவேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி சகோதரிகளே, தேவன் நம்மை சிருஷ்டித்ததன் நோக்கமும், தேவன் நம்மை படைத்ததன் பிரதானமான நோக்கம் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆண்டவர் துதிக்கப்படத்தக்கவர், ஆண்டவர் கனத்துக்குரியவர், ஆண்டவர் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். இந்த துதியை ஏற்றுக்கொள்வதற்கும் அவரை துதிப்பதற்கும், மனிதர்களாகிய நாம் அவரை துதிப்பதற்கும் அவர் பாத்திரராக இருக்கிறார். அதற்கு தகுதியுடையவராக இருக்கிறார். அவருக்கு மாத்திரமே துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் அவருக்கு மாத்திரமே உரியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை துதிக்க வேண்டியதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமான ஒரு செயலாக இருக்கிறது. அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்திலிருந்து பரிசுத்தத்தோடு கர்த்தரை புகழ்ந்து பாடுவது, அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய சமூகத்தையும் நாம் உணர முடியும். ஆண்டவர் நம்மோடு இருப்பதை உணர முடியும். வேதம் சொல்லுவது, இதோ மரித்தேன், ஆனாலும் சதா நாட்களிலும் உயிரோடு உங்களோடுவே இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகாதவராக இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கும் பொழுது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவருடைய வேத வார்த்தை சொல்லுவது. பிரியமானவரே, அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்று வேதத்திலே அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதுவே தான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய இரக்கம், அதாவது பேர் அன்பு, அவருடைய கிருபை என்றும் உள்ளது, இன்றும் உள்ளது, என்றும் உள்ளது, அன்றும் உள்ளது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய பேர் இரக்கம், அவருடைய கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. என்றைக்கும் நாம் வாழுவது கர்த்தருடைய பெரிதான கிருபையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சுவாசித்து உயிரோடு கூட இருக்கிறது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை, அது ஆண்டவருடைய கிருபையாகத்தான் இருக்கிறது. சங்கீதக்காரன் இந்த சங்கீதம் முழுவதை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய செயல்கள், அவர் அற்புதமானவர் என்றும், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்றும், அவர் யாவற்றையும் சிருஷ்டித்தார் என்றும், அவரே ஆளுகை செய்கிறார் என்றும், அவர்தான் துதிப்பதற்கும் துதியை ஏற்றுக்கொள்வதற்கும் துதிக்கப்படுவதற்கு அவர் பாத்திரராக
இருக்கிறார் என்பதையும் நாம் இந்த இடத்திலே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேத வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், அவர் தேவனாக இருக்கிறார், அவர் ஆண்டவராக இருக்கிறார். அவருக்கு மாத்திரம் நாம் துதியையும் கனத்தையும் செலுத்துவதற்கு நாம் பாத்திரராக இருக்கிறோம். அதை செலுத்துவதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் பாத்திரராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே ஒன்றை அவர் எங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் துதித்து கொண்டே இருங்கள், அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்கள். அவர் நல்லவராய் இருக்கிறபடினால் ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்கள், துதித்து கொண்டே இருங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அது என்றும் உள்ளது. அது எந்த காலத்திலும் அவரை நாம் துதிக்க துதிக்க ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகி கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் இந்த துதிகளை ஏற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகவும் தேவன் விரும்புகிற அந்த சுத்த இருதயத்தோடும் அவரை துதிக்க வேண்டியது மிக பிரதானமாக இருக்கிறது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவர் நம்மையும் என்னையும் உங்களிடத்திலே ஒன்றை எதிர்பார்க்கிறார். நாம் கர்த்தரை துதித்து கொண்டிருக்க வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் அவருக்கு நன்றி செலுத்துவதாக நாம் இருப்பதை ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை புகழுவதை, ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதை, ஆண்டவரை துதிப்பதை நீங்கள் நிறுத்திவிட்டீர்களோ, குறைத்து விட்டீர்களோ, குன்றி போய்விட்டீர்களோ? இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். அவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லவராக இருக்கிறார் என்ற எண்ணம் உங்கள் வாழ்க்கையை நிரப்புமாயிருந்தால், சிந்தையை நிரப்புமாயிருந்தால், அதை நினைத்து பார்ப்பீர்களால் உங்களுடைய உள்ளத்திலிருந்து நன்றி பெருக்குகள், ஸ்தோத்திரங்கள், அவரை துதிக்கிற துதி, அவரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உள்ளத்திலிருந்து புறப்பட்டு விடும். ஏனென்றால் அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, இந்த ஆண்டவரை துதித்து பாருங்கள், இந்த ஆண்டவரை ஸ்தோத்தரித்து பாருங்கள். அவருடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய கிருபையை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும், அவர் நல்லவர் என்பதை நீங்கள் அறிக்கை பண்ண முடியும். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நல்லவர். நாம் நன்றாய் இருப்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்படுத்தப்பட்டார். நம்முடைய எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்து கிருபாதர பலியாக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் மரித்தார். வேத வாக்கியத்தின்படி அவர் மரித்தார். பிரியமானவர்களே, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் அவர் வருகிற தேவனாக, அவர் வருகிற ஆண்டவராக இருக்கிறபடினால் நாம் அவரை துதிக்க முடியும், அவரை ஸ்தோத்தரிக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் அறிந்து அவரை ஸ்தோத்தரிக்க முடியும். பிரியமானவர்களே, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தரை துதிக்கும் பொழுது, அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய கிருபை நம்மை நிச்சயமாக நிரப்பும். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியை, துதிப்பதில் குறைந்து விட்டீர்களோ, சோர்ந்து போய்விட்டீர்களோ, நீங்கள் துதிக்க முடியாதவர்களாக இருக்கிறீர்களோ, இன்றைக்கு என்னோடு கூட இந்த ஜெபத்திலே நீங்கள் பங்கெடுப்பீர்களால் கர்த்தர் உங்களை துதிக்கிறவர்களாக, அவரை புகழுகிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துவர்களாக நிச்சயமாக ஆண்டவர் உங்களை மாற்ற முடியும். ஆண்டவர் உங்களை மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபத்தோடு நிறைவு செய்வோம். கர்த்தரை துதிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஜெபம் பண்ணலாம். பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி
ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்க, ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த நீர் கிருபை அளிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். நன்றாக ஒரு காலத்திலே துதித்தவர்கள், ஒரு துதியை எடுக்கக்கூடிய உம்மை ஸ்தோத்தரிக்கக்கூடிய துதி வீரர்களாக ஆண்டவர் இருந்தவர்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இப்பொழுதே அவர்கள் மீது உம்முடைய தேவ கிருபை உண்டாகட்டும் அப்பா. உம்மை துதிக்கிறவர்களாக, உம்மை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, உம்மை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க கிருபை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. துதிக்க மறவாதிருங்கள். God bless you. ஆமென்.